நீரை உறிஞ்சி விற்கிறாங்க. இப்போ இது போத்தல் இருங்க. இந்த இந்த முதலாளி எங்கே இருக்காரு? இது குடிக்கிற திறனில் இது இருக்கா? இவர் உறிஞ்சி விற்கிற உரிமையே எங்கே? இந்த ஒரு மாதத்தில் யாருக்குமே கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளிக்கு மட்டும் இப்படி கிடைக்குது. குடங்களை வச்சுக்கிட்டு வரிசையில் 3-4 கிலோமீட்டருக்கு என் தாய்மார்கள் நிற்கிறாங்களே, என் தங்கைகள் நிற்கிறாங்க, எங்கள் அக்காக்கள் நிற்கும்போது இந்த முதலாளி மட்டும் அழைச்சி பேசணுன்னா குடுவே இறக்குறாரு, போத்தலாக இறக்குறாரு. இது எங்கேருந்து வருது? யாருக்கும் கிடைக்காத தண்ணீர் இவங்களுக்கு எப்படி கிடைக்குது? இது மனித தேவை மட்டும் இல்லையே, உலக உயிர்களின் உயிர் தேவையில்லை. இப்போ எனக்கு தாகம், தம்பி இதை கொடுத்துட்டாரு. இது வெளியில் கத்திக்கிட்டு இருக்க காக்கைக்கும் குருவிக்கும் பூச்சிக்கும் வண்டுக்கும் யானைக்கும் புலிக்கும் நாய்க்கும் நரிக்கும் இது யார் கொடுப்பா? அப்படி பார்க்கும்போது தான் அது சரியாக வரும். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக்கிட்டோம். அறிவை வளர்க்கும் கல்வியை விற்பனை பொருளாக்கிட்டோம். உயிரை காக்கும் மருத்துவத்தை விற்பனை பொருளாக்கிட்டோம். உயர்ந்த வர்த்தக பண்டங்களாக மாறிடுச்சு. இது எப்படி சரி செய்கிறதுன்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ நீரை நீங்கள் உறிஞ்சி வித்துட்டீங்க, நிறுத்திட்டேன். இந்த போத்தல் இது மண்ணோட மண்ணாக மக்கி போக 5000 ஆண்டுன்னு ஒரு அறிஞன் சொல்கிறான், 50,000 ஆண்டுங்கிறான், 5 லட்சம் ஆண்டுங்கிறான். எவனும் பார்க்க போகிறதில்ல. இதுக்கு மாற்று இருக்கா? இருக்குது. இது வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சா? வேற இருந்தது.